யுவன் சங்கர் ராஜா இப்போ ரீசெண்டா ஸ்ரீலங்கால வந்து ஒரு கான்சர்ட் நடத்தியிருந்தாரு. அண்ட் அந்த கான்சர்ட்ல வந்துட்டு அவங்க அக்கா பாடின பாடல் "மயில் போல பொண்ணு ஒண்ணு" அப்படின்ற பாடல் வந்து அவர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அவரும் அவங்க அக்காவும் சின்ன வயசுல எடுத்துக்கொண்ட போட்டோ வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தற்சமயம் அவங்க அக்காவை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்றாரு அப்படின்ற விஷயத்த அவரு இப்போ நம்மள்ட்ட ஷேரும் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த போட்டோல பவதாரணி அவர்கள், யுவன் சங்கர் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட மகள் 3 பேருமே வந்து அந்த போட்டோல இருக்காங்க. அந்த போட்டோ கீழ வந்து அவர் நீட்டா ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காரு. பார்ட்டி ஆஃப் 3 ஓல்டு பிக் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இது மூலியமா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து அவங்களோட அக்கா பவதாரணியை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா பவதாரணி அவர்களும் யுவன் சங்கர் ராஜாவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யுவன் சங்கர் ராஜா அவரோட கான்சர்ட்ல வந்துட்டு "மயில் போல பொண்ணு ஒண்ணு" பாடலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த பாடலை வந்து அவங்க அக்காவுக்கு டெடிகேட்டும் பண்ணியிருந்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்க அக்காவுக்கும் அவருக்குமான பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங். என்னதான் இளையராஜா அவர்கள் வீட்டில் வந்து 3 குழந்தைகள் இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா அண்ட் பவதாரணி அவங்க 2 பேருக்குமான பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாண்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த பவதாரணி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா இவனுக்கு நிறைய சப்போர்ட் வந்து பவதாரணி அவர்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்க நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா இப்போ அவங்க அக்காவை பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து இன்டர்வெல்ல சொன்னாங்க, யாரோ பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னு. நான் வந்து ஆஹா எனக்கு பார்க்கணுமே, அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஃபீல் இல்லை, சீனோட ஃபீல் இல்லாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி நீ நடிக்க போற அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்க்க திட்டாரு. மூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரியே இது இருக்காப்புல. என்னாச்சு, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறேன். இல்லை சார், நேற்று நீங்கள் திட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் எப்போ திட்டினேன்